நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். ஒரு அவசர புத்திக்காரங்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு உதாரணமாக கடவுள்கிட்ட போய் 3 உயிரினங்கள் வரம் கேட்டிருக்கு. முதல்ல பாம்பு போய் கேட்டிருக்கு, நான் மனுஷனை கடித்தோடனே அவன் 3 மணி நேரத்தில் செத்துறணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு சரி அப்படின்ட்டார் கடவுள். அதுக்கடுத்து தேள் போய் கேட்டிருக்கு, நான் மனுஷனை கடித்தோடனே 12 மணி நேரத்தில் செத்துறணும் அப்படின்னு. சரி அப்படின்னு 2 பேரும் வரம் கொடுத்துட்டாரு. எறும்பு என்ன நினச்சிருக்குன்னா, இவங்க 2 பேரும் இப்படிங்காங்களே, நம்ம கடித்தா வேகமாக சாகணும், அதுக்கு நம்ம வரம் கேட்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்டிருக்காரு. எறும்பு எப்படி கடிச்சுன்னா, நான் கடித்தோன்னே செத்துறணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அது கடவுள் சொன்னார், நீ கடித்தோன்னே நீ செத்துருவ அப்படின்னாரு. 3 பேரும் கேட்க போகிற வரம் ஒன்று தான். ஆனால் அவசரப்பட்டு எறும்பு கடித்தோன்னே செத்துறணும், கடித்தோன்னே மனுஷன் செத்துறணும்னு சொல்லாமல் நான் கடித்தோன்னே நான் செத்துறணும் அப்படிங்க போய் தான் அந்த உயிரினங்கள் நம்மளை கடித்தா நமக்கு விஷமாகுது. எறும்பு நம்ம கடித்தா உடனே அடித்து போட்டுருதோம். இதை மாதிரி தான் சில மனிதங்களும் கடவுள்கிட்ட நம்ம வரம் கேட்க போகிறது அவசரப்பட்டு இன்னொருத்தனோட நான் நல்லாயிருக்கும், இன்னொருத்தவனை அவனோட நல்லாயிருக்கும், இவனோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டு தப்பான வரத்தை கேட்டு மாட்டிக்கிடுதோம். இதான் உண்மை. நன்றி. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.